நம்மோடு பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். சார், தமிழ்நாட்டில் அதிக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருக்கு. தேசிய அளவில் உயர்கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு அதிகமாக இருக்கு என்றெல்லாம் பெருமிதமாக சொல்றாங்க. ஆனா இருக்கிற பெரும்பான்மையான அரசு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லை, நிதி நிர்வாகத்தில் சிக்கல், நிதி நெருக்கடி, நிர்வாக சிக்கல், காலி பணியிடங்கள், பேராசிரியர் மற்றும் பணியாளர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே தரத்தை இது பாதிக்கும், உயர்கல்வியை கேள்விக்கு உள்ளாக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகத்தில் உயர்கல்வி பயிலுபவர்களது எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு காரணங்கள் தனியார் கல்லூரிகள் இங்கே அதிகமாக இருக்கு. அது வந்து கவர்மெண்ட்டுடைய இவங்க அதுல பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய எண்ணிக்கை வருகிறது, ஆனா குவான்டிட்டி நிறைய இருக்கு. குவாலிட்டி என்னன்னு பார்க்கணும். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்க ஒரு படிப்பை முடித்து விட்டு அந்த படிப்புக்கான தகுதியோடு வெளிவருவதில்லை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை நம்ம அணுகணும். அதே போல இங்க இருக்கிற பிரச்சனைகள், இந்த 4 ஆண்டுகள் திராவிட மாடல் திமுக பேயாட்சியில இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளோ கருத்தரங்கங்களோ அல்லது கல்வியினுடைய தகுதியை, தராதரத்தை, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸை வளர்த்தெடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளோ இவர்கள் செய்யவில்லை. மாறாக ஏற்கனவே துணைவேந்தர்கள் நியமனத்துல துணைவேந்தர் நியமனங்கள்ல எவ்வளவு ஊழல் நடந்ததுன்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை இந்த துணைவேந்தர் பதவிகள் ஏலத்திற்கு விடப்பட்டது அப்படிங்கிறது பல பத்திரிகைகள்ல செய்யுது. இது இப்போ கொஞ்ச நாளா தான் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. ஏன்னா நேரடியாக டிரான்ஸ்பரண்ட் முறையில கவர்னர் அவர்கள் அந்த துணைவேந்தர்கள் நியமனத்தை செய்து கொண்டிருந்தார். அதற்கு கூட இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஏலம் விடணும்ன்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சட்டத்தின் முன் நிலைக்கத்தக்கதல்லாதான ஒரு நிலைக்கத்தக்க வகை இல்லாத வகையில ஒரு சட்டத்தை அவங்க போட்டாங்க. இப்போ அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை அளித்திருக்கிறது. இது மாதிரி இவங்க மறுபடி இதை வச்சு பணம் பண்றதற்கான வேலையை தான் இவங்க செய்யறாங்களே ஒழிய கல்வி தரத்தை அதிகப்படுத்துவதற்கான எந்த விதமான கருத்தரங்குகளோ எந்த விதமான முன்னெடுப்புகளோ ஆக்கப்பூர்வமான எந்த செயல்பாடுகளோ இந்த 4 ஆண்டுகள்ல நடக்கவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். இது தாண்டி இப்போ தேசிய கல்விக் கொள்கையில உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காது. அதை கூட இங்க முன்னெடுப்பதற்கான எந்த முயற்சிகளோ தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்படவில்லை என்பதும் கல்வியாளர்களது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நிதியை கொடுக்க வேண்டும். நிறைய பல்கலைக்கழகங்களை, கல்லூரிகளை உருவாக்குவது மட்டுமல்ல, அனுமதிப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் இருக்கின்றன, நிதி சிக்கலில் இருக்கின்றன, போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க இருப்பதாக அண்மையிலே அறிவித்தார்கள். இருக்கிற பல்கலைக்கழகங்களே நிர்வகிக்க முடியாமல் இன்றைக்கு உயர்கல்வியை, தரத்தை கேள்விக்கு உள்ளாக்கி மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிற சூழலில் புதிதாக முன்னாள் முதலமைச்சர் பெயரில், அந்த கட்சியினுடைய திமுகனுடைய முன்னாள் தலைவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு தேவையா என்கிற ஒரு கேள்வியும் அது எழுப்பியிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் இன்றைக்கு தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க தங்களுடைய மாத சம்பளத்திற்காக. இப்படி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மாணவர்களுக்கு எப்படி நல்ல கல்வியை கற்பிக்க முடியும், எந்த மனநிலையோடு அவர்களுக்கு வகுப்பறைக்கு செல்ல முடியும் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அரசுக்கு இதையே கல்வியாளர்களும் பல்கலைக்கழகத்தினுடைய சங்கங்களுடைய நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கார்கள். இனியாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பணியாளர்களுடைய குரலுக்கு தமிழ்நாடு அரசு செவி சாய்க்குமா, உயர்கல்வியை காக்குமா, மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுமா? அரசின் கவனத்திற்கே வைத்து இன்றைய பிக் நியூஸ் பகுதியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம். நம்மோடு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதர் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம் சார். நம்ம பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை, நிதி சிக்கல், நிர்வாக கோளாறு, காலி பணியிடங்கள் அதிகரித்து வர்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள்.
4-5 ஆண்டுகளாக இன்னும் அது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது உயர்கல்வியில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நேரடியாக மாணவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? வணக்கம். இந்த விஷயத்துல தமிழக அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏதோ இவர்கள் வந்துதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை தூக்கி நிறுத்தியது போல ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஆண்டாண்டு காலமாக தமிழகம் கல்வியிலே சிறந்து விலகி கொண்டிருக்கிறது. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விஷயத்தை பொறுத்தவரை திரு கருணாநிதி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ அவருக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களோ இந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவவில்லை. கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அகாடமிக் எக்ஸலன்ஸுக்கு பேர் போன மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் கையாலாகாத திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் ஆட்சி தான் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் குற்றம் சாட்டுகிறது. இன்னைக்கு இந்த டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதுல பல பேர் மருத்துவ செலவுகளுக்காக அன்றாடம் இந்த மாத சம்பளத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பல நேரங்கள் இது இன்னைக்கு வரும் என்பதை முன்கூட்டியே கணித்து பல்கலைக்கழக வாரியாக தமிழகத்தினுடைய பட்ஜெட் போடும்போதே பல்கலைக்கழக வாரியாக பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வித்யார்த்தி பரிஷத் பலமுறை வலியுறுத்தியும் கூட தமிழக அரசு இது போன்ற உயர்கல்வியிலும் அக்கறை காட்டாமல் பல்கலைக்கழகங்களை இழுத்து மூடக்கூடிய திசையிலே தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இதே ஒரு பிரச்சனை உருவானது. இன்னைக்கு இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்திருக்குது. நாங்கள் வித்யார்த்தி பரிஷத் நாங்கள் எழுதி தரோம், இன்னும் இதே நிலைமை தொடருமே ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் நிதி பற்றாக்குறை, நிதி இல்லா காரணங்களால் இழுத்து மூடப்பட வேண்டிய நிலை வரும். அதற்கும் இப்பொழுதும் கூட தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரே தவிர இதற்கு முன்வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். குறிப்பா சொல்லணும்னா சமயமூர்த்தி அவர்கள், திரு சமயமூர்த்தி IAS அவர்கள், அவர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, இந்த விஷயத்திலே அவருடைய அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாக இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் பணிபுரியவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்போ ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு அதிகாரிகளிடம் வரம்புக்கு மீறிய அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு இவர்களுடைய எண்ணமெல்லாம் எந்த ஊழலை எப்படி செய்வதும், எந்த ஊழலை செய்துவிட்டு எப்படி தப்பிப்பதும் என்பதுதான் இருக்கிறதே தவிர தமிழகத்தில் உயர்கல்வியை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் இல்லை. இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாம் இந்த நிலைமையில தள்ளிட்டு புதுசா கருணாநிதி பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி திறக்கிறோன்ற ஒரு டிராமாவை தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கிறதே தவிர முறையா இருக்கக்கூடிய உயர்கல்வியை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசு எடுப்பதாக தெரியவில்லை. நன்றி சார். நன்றி யுவராஜ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.